ஈரோட்டில் கர்ப்பிணி பெண்ணிற்கு சிகிச்சை அளித்ததில் அலட்சியம் என கூறி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் பகுதியைச் சேர்ந்த 7 மாத கர்ப்பிணி சர்மிளாவிற்கு ஈரோடு பூந்துறை சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் வயிற்றில் இருந்த சிசு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. சிகிச்சையில் ஏற்பட்ட பாதிப்பே காரணம் என குற்றம் சாட்டிய உறவினர்கள் மருத்துவமனை முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் ஈரோடு பழனி சாலையில் மறியலிலும் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மருத்துவமனை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனா என்ன நடந்ததுன்னா, இப்ப என்னோட தம்பியோட ஒய்ஃபு இந்த பொண்ணோட அக்கா என்ன இப்போ சொன்னா, நம்ம ஓம் சக்தி ஹாஸ்பிட்டல்ல கன்சீவ் ஆன உடனே ஆரம்பத்துல இருந்து செக்அப் வந்திருக்காங்க. டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணிட்டு குழந்தையும் அம்மாவும் நல்லா இருக்காங்க, நீங்க 1 மாசம் கழிச்சு வாங்கன்னு மாத்திரை கொடுத்து போக சொல்லிட்டாங்க. வெளியே வந்தவங்கள உள்ள இருந்த ஒரு நர்ஸ் வர சொல்லி டாக்டர் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஊசி போட சொல்றாங்க, நீங்க உடனே உள்ள வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. இந்த எனக்கு இப்படி கை வீங்குது, கால் வீங்குது, என்னை விட்டுருங்க வேண்டான்னு அந்த பொண்ணு எவ்வளவோ சொல்லியும் கேட்காம மறுபடியும் இன்னொரு பாட்டில் போட்டிருக்காங்க. இதெல்லாம் போடையில டாக்டர் இல்ல ஹாஸ்பிட்டல்ல. மறுபடியும் 1 மணி நேரம் கழிச்சு எங்களுக்கு சொல்லாம சுதா ஹாஸ்பிட்டல் இருந்து ஆம்புலன்ஸ் வர சொல்லி சுதா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுகிட்டு போவையில பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு உயிருக்கு ஹார்ட்டே நிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. பல்ஸ் சுத்தமா இல்லைன்னு சுதா ஹாஸ்பிட்டல் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் அவங்க போராடி பம்ப் பண்ணி அதை இதையும் பண்ணி அந்த பொண்ணை காப்பாத்திட்டாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் ஐயா அவர்கள் தெளிவா நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால எங்களுக்கு உரிய நியாயம் கிடைக்கணும். இன்னைக்கு 40, 45 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி எங்க பொண்ணு போராடிக்கிட்டு இருக்குது உயிருக்கு. ஒரு உயிரை இழந்துட்டோம். எங்களுக்கு நியாயம் வேணும். இதுக்கு பத்திரிகையாளர், இந்த அரசாங்கம், இந்த அரசு அதிகாரிகள் தான் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு ஒரு வழி வகுக்கணும்னு கேட்டுக்கிறோம்.